கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16 வாசிக்க கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வசனத்திலே 3 வேறுபட்ட நிலைகளை நாம் காணக்கூடும். ஒன்று நற்கிரியைகள், இரண்டாவதாக பிரகாசிக்கும் வெளிச்சம், மூன்றாவதாக பிதாவை மகிமைப்படுத்துதல். இவைகளை செய்யும் மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறப்பட்டுள்ளது. எதற்காக நற்கிரியைகளை நாம் நடப்பிக்க வேண்டும்? சுய லாபத்திற்காகவா, அல்லது பேர் புகழுக்காகவா, அல்லது யாரையாவது பெற்றோராக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம், அவர்களை நினைவுகூறும் வண்ணமாக நற்கிரியைகளை நடப்பிக்கும் மக்களாகவா, அல்லது ஏதாவது புண்ணியத்தை சம்பாதித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே நற்கிரியை புரியும் மக்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையிலே நற்கிரியைகளை புரியும் மக்களாக காணப்படுவோமானால் அது நற்கிரியைகளே அல்லவென்று வேதம் கூறுகிறது. என்பது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஆண்டவரால், கடவுளால் நிரப்பிக்கப்பட்ட வாழ்விலே நாம் மற்றவர்களுக்காக செய்யும் கிரியையாகும். இந்த உலகத்தோடு கடந்து போகாத நித்திய நற்செயல்களுக்கு நேராக நாம் வாழ வேண்டுமானால், செயல்பட வேண்டுமானால் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக நம் கிரியைகள் இந்த உலகத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே கூறுகிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே, நம்முடைய அனுதின செயல்பாடுகள் மத்தியிலே இவ்விதமான கிரியைகளை செய்ய மக்களாக நாம் காணப்படுகிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். அவ்விதமாக செய்வோமானால் நாமே பிரகாசிக்கும் வெளிச்சமாக இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முள் இருப்பதனால் அவருடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்த மக்களாக வாழ மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் மக்கள் நம்மையல்ல தேவனை தாமே மகிமைப்படுத்த அவர் அருள் செய்கிறார். அத்தகைய ஆசீர்வாதமான மேன்மையான வாழ்வை வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். God bless you.